ஆற்றங்கரையோட வெதுவெதுப்பான மணல் பகுதியில முட்டைகள் புதைக்கப்பட்டிருக்கு. முட்டைகள் பொறிக்கப்படுத முன்கூட்டியே உணர்ந்த உங்க தாய் உங்களை வரவேற்க தயாரா காத்திருக்கு. முட்டைகள் பொறிக்க ஆரம்பிக்குது. உங்களோட சேர்த்து மொத்தம் 43 குட்டிகள் பிறக்குது. உங்க உயரம் சுமாரா கத்தாதீங்க. உங்க உயரம் சுமாரா 25 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கு. வெளியே வந்த உங்களை உங்க தாய் வாயில கவிட்டு ஆத்துக்கு கொண்டு போகுது. ஒரு கேப் புக் பண்ணிருக்க கூடாதா? நீளமான ஆற்றுல பல முதலைகள் கூட்டம் கூட்டமா வாழ்ந்துட்டு இருக்கு. உங்க கூட்டத்துல மொத்தம் 2 ஆண் முதலைகள், 7 பெண் முதலைகள், 6 மாசத்து குட்டி 4, 8 மாசத்து குட்டி 9 இருக்கு. தண்ணி ரொம்பவே குளிரா இருக்கு. நீங்க மெதுவா நீந்த ஆரம்பிக்கிறீங்க. அதோட எப்பவும் உங்க தாய்க்கு பக்கத்திலேயே இருக்கீங்க. பொதுவா 90% குட்டிகள் முதல் 3 மாதங்களே இறந்துரும். உங்க உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய 23 ஐட்டங்கள் உங்களை சுத்தி இருக்கு. அதனால நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். உங்க தாய் உங்களை ஆத்தோட புற்கள் நிறைந்த பகுதிக்கு கூட்டிட்டு போகுது. தண்ணியோட மேற்பரப்புல அடுத்த சில மாதங்கள் நீங்க மீன் பிடிக்க பழகுறீங்க, சண்டை போட்டு பழகுறீங்க. உங்க தாய் கொண்டு வர உணவை முதல்ல சாப்பிட தொடங்குறீங்க. அதோட மற்ற முதலைகளோட நடவடிக்கைகளை கூர்ந்து கவனிக்கிறீங்க. எப்படி வேட்டையாடுறது, எப்படி தூங்குறது, எப்படி சண்டை போடுறதுன்னு பல விஷயங்களை கத்துக்க ஆரம்பிக்கிறீங்க. 3 மாதங்கள் அப்புறம் உங்களோட சேர்த்து 5 குட்டிகள் மட்டுமே உயிரோட இருக்கு. பெரிய கொக்கு 6 தூக்கிட்டு போச்சு, சின்ன கொக்கு 12 தூக்கிட்டு போச்சு. அப்புறம் பெரிய கழுகு 4, சின்ன கழுகு 13, பாம்பு பிடிச்சது, பள்ளி கடிச்சது, ஆமை முழுகினது, மீன் தின்னது, அந்த மீனை உங்க அம்மா தின்னதுன்னு மொத்தம் 31 குட்டிங்க தாலி. கணக்குல 7 குட்டி இருக்குது இல்ல, அது உங்க அப்பா தின்னது. இப்போ உங்க உடல் கொஞ்சம் வளர்ந்துருக்கு. நீங்க ரொம்பவே வேகமாவும் சுறுசுறுப்பாவும் செயல்படுவீங்க. சகோதரர்கள் கூட சேர்ந்து விளையாடுறது, சண்டை போடுறது, ஓய்வெடுக்கிற முதலைகளை தொந்தரவு பண்றது, வேட்டையில உள்ள பூந்து ஆட்டையை கலைக்கிறதுன்னு இல்லாத அட்டூழியம்லாம் பண்றீங்க. ஒரு நாள் நீங்க வழக்கம் போல கடைப்பகுதியில விளையாடிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களை நோக்கி ஒரு பெரிய உருவம் வருது. அது ஒரு ஜாக்வார். உடனே நீங்க அடுத்த சில மாதங்களுக்கு உங்க தாய் வேட்டையில பல விஷயங்களை கத்துக் கொடுக்குது. சின்ன விலங்குகள், பறவைகள், மீன்கள்னு உங்களோட வேட்டை திறன் அதிகரிச்சுட்டே போகுது. இப்போ நீங்க பிறந்து 8 மாதங்கள் ஆகுது. உங்க உடல் 50 சென்டிமீட்டர் வரைக்கும் மறந்துருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா உங்க தாயை விட்டு விலகி சொந்தமா வேட்டையாட தொடங்குவீங்க. ஆனாலும் தரையில இருக்கிற பெரிய விலங்குகளை வேட்டையாட அளவுக்கு உங்க உடல் இன்னும் வளரல. பெரும்பாலும் உணவுக்காக கூட்டத்தையே நம்பி இருக்க வேண்டியிருக்கு. என்னதான் நீங்க வளர்ந்திருந்தாலும் உங்க 4 பேருக்கும் இன்னும் விளையாட்டு புத்தி மட்டும் போகல. சில சமயம் நீங்க பண்றது உங்க தாய்க்கே கோவத்தை வர வழைக்குது. ஆனா நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம பாக்குற எல்லாருக்கிட்டையும் வம்பு இழுக்கிறீங்க. ஒரு நாள் உங்க கூட்டம் ஒரு காட்டெருமையை வேட்டையாட தண்ணிக்கரையில காத்திருக்கு. 2 நாட்களுக்கு அப்புறம் இப்பதான் ஒரு நல்ல இறை உங்க இடத்தை நோக்கி வருது. இதை எப்படியாச்சும் பிடிச்சே ஆகணும்னு மொத்த கூட்டமும் பொறுமையா காத்திருக்கு. அந்த நேரம் பார்த்து நீங்க 4 பேரும் வழக்கம் போல உங்க வேலையை காட்ட ஆரம்பிக்கிறீங்க. அந்த காட்டெருமை அங்கிருந்து தப்பிச்சு ஓடுது. மொத்த கூட்டமும் கொலவெறியோட